ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனே குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆனியன் பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்க மாவு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள். வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது தான், இது முற்றிலும் மாறுபட்ட மாதிரி இருக்கும். நான் ட்ரை பண்ணேன், ரொம்பவே அருமையாக இருந்தது. சரி, ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாமேன்னு தான் நான் போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பக்கோடா, வீட்டில் செய்கிற பக்கோடா வழக்கமாக இருக்கிற டேஸ்ட்டை விட இது கூடுதல் சுவையோடு இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட் டபுள் மடங்காக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். இப்போது 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவுங்க. இது ஒரு டைம் 2-3 டைம் நல்லா கழுவிட்டு இது ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இதை ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு. இப்போ பொதுவாக நம்ம கடலை மாவு போட்டு நம்ம பக்கோடா செய்வோம். ஆனால் இந்த மாதிரி கடலை பருப்பில் நீங்கள் உடனே ஊற வச்சு நீங்கள் ஆட்டி செய்யும்போது வேலை அதிகம்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை முடியலனிங்கன்னா நீங்கள் கடலை மாவு வச்சு கூட இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். தண்ணியை நல்லா சுத்தமாக வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்குறேங்க. இது மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஒருவேளை கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தொளிச்சு விட்டுக்கோங்க. இந்த பதத்தில் மாவு ஆட்டி எடுத்துக்கலாம். நான் 2 பாகமாக இந்த மாதிரி பிரித்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இது கூட இஞ்சி பூண்டு ஒரு 10-12 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் இஞ்சை நல்லா நசுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது. நல்லா நசுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா 2-3 கொத்து நல்லா கட் பண்ணிட்டு சேருங்க. இல்லை முழுசாக கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இது கூட கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வரமிளகாய் கண்டிப்பாக சேருங்க. நான் சேர்க்கறத காட்ட மறந்துட்டேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அல்லது 300 கிராம் இருக்கும். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உதுத்து விட்டால் தான் நமக்கு தனித்தனியாக வரும். அதுக்காக அந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 300 கிராம் அல்லது 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துலேயும் போடலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு அரிசி மாவு 1/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா 1/2 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட எந்த சோடா அதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சோம்பு நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். உப்பு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு அரைச்சோம் இல்லைங்களா, அதில் உள்ள ஈரப்பதமே நம்ம கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை ஊற வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. உடனே நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பக்கம் ஒரு பக்கம் அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்டு வேணால் இருக்கட்டும். கடையில் செய்யும்போது பேக்கரிலாம் டால்டாலாம் ஒவ்வொரு கடைகளில் சேர்ப்பாங்க. நல்லா கிறிஸ்பியாக அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக எல்லாம் கலந்த மாதிரி வரும். இது எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்தாச்சுங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. அதிகமாக தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கோடா எந்த பாத்திரத்தில் போடுவீங்களோ அதில் தேவையான அளவு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடான எண்ணெய் சும்மா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த பக்கோடா மாவில் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா மெதுவாக கை வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக போட்டு பாருங்கள். நல்லா மேலே எலும்பி வந்ததுன்னா இப்போ பக்கோடாவை நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி உதுத்து விட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க. நீங்கள் நிறைய ஆயில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் ஆயில் சேர்த்துருக்குறேன். அதுக்களவாக போட்டு எடுத்துக்கிறேன். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மெதுவாக அப்பப்போ திருப்பி விடுங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு நான் மீடியம் ஹீட்டில் தான் வேக வச்சுருக்கிறேன். வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா ப்ரௌனாக ஆகட்டும். அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினோன்னே எடுத்துடலாம். சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் 1 வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த பக்கோடா, ஆனியன் பக்கோடா, வெங்காய பக்கோடா எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வெங்காய சீசன் தான். இந்த பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.